ஒரு சில நபர்கள் இரு சமூகங்களிலும் உள்ள இளைஞர்களை தூண்டிவிட்டு அதன் மூலமாக தன்னை ஒரு தலைவராக நிலைநிறுத்தி கொண்டு பெரிய பெரிய கட்சிகளிடம் ஒரு பேரம் பேசி தென் மாவட்டங்களில் அதிகப்படியான படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது குறிப்பாக சாதி ரீதியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அரசையும் இல்லாமல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் ஐயா பசுமன் முத்துராம லிங்கத்தேவர் அவர்களையும் அதே போன்று கொண்டையங்கோட்ட மரவ சமூகத்தினரையும் தேவையில்லாமல் பேசி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். இவர் எப்படி முதல்ல ஆரம்பத்தில் இவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாருன்னா தமிழ் தேசியவாதியா சீமான் அவர்களோட இன்று சமுதாய மோதல்களை செயற்கையாக உருவாக்க அரசியல்வாதிகள் துடிக்கின்றார்கள். அதற்கு இந்த ஆளுங்கட்சியும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இதில் என்ன சந்தேகம் வருகிறது என்றால் இவர் ஆளுங்கட்சியை கூட இது திராவிட மாடல் இவர்கள் இன்று நாம் பார்ப்பதற்கு சரி நம்ம ஏதோ பேசிட்டு போறாரு விட்டுட்டு போன்னு நினைச்சோம்னா நாளைக்கு இவங்க இதையே இளைஞர்கள் மத்தியில் விஷமாக நஞ்சாக விதைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இன்று அனைத்து சமுதாய மக்களும் ஒரே கல்லூரியில் படிக்கிறாங்க. இன்னைக்கு ஐடி கம்பெனியில் எல்லா சமுதாய மக்களும் ஒரே நிறுவனத்தில் பணிபுரிகிறாங்க. அவங்களும் எந்த பாகுபாடும் கிடையாது. பிரதர் வணக்கம். வணக்கம். தென் மாவட்டங்களில் தொடர்ந்து சாதிய கலவரங்களை தூண்டும் வகையில் ஒரு சில பேருடைய நடவடிக்கை இருக்குது. குறிப்பாக சமூக வலைதளங்களில் அது மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து போடுறாங்க. தற்போதைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அரசு அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியல. உண்மையாகவே என்ன நடக்குது, அதனுடைய பின்னணி என்னன்னு சொல்லுங்கள். அதாவது தென் மாவட்டங்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே சாதி கலவரங்கள்ங்கிறது அதிகமாக நடந்துகிட்டு இருந்தது. சமீப காலமாக ஒரு 10லேருந்து ஒரு 15 ஆண்டுகளமாக அந்த குறைவாக இருந்தது. நடக்கலைன்னு சொல்ல முடியாது, குறைவாக இருந்தது. அதற்கு காரணம்னா அந்த சமூக மக்கள் எல்லாம் ஓரளவு கொஞ்சம் படித்து தொழில் முன்னேற்றங்கள் பெற்று கொஞ்சம் அதன் மூலிமா அது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருந்தது. ஆனால் இதன் மூலமாக இது போன்ற சம்பவங்கள் நடந்தால்தான் தனக்கு ஒரு பிழைப்பு இருக்கும், தனக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இரு சமூகங்களிலும் உள்ள இளைஞர்களை தூண்டிவிட்டு அதன் மூலமாக தன்னை ஒரு தலைவராக நிலைநிறுத்தி கொண்டு பெரிய பெரிய கட்சிகளிடம் ஒரு பேரம் பேசி தனக்கான ஒரு ஆதாயத்தை பெறலாம் என்ற நோக்கத்தோடு இது போன்ற செயல்களை செய்து கொண்டு வருகிறார்கள். சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ கடந்த 1ஆம் தேதி திருநெல்வேலி ரயில்வே சந்திப்பு நிலையம் வாசலில் ஒரு ஆர்ப்பாட்டம் யார் நடத்தியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா தேவேந்திர குல வேளாளரோட ஒரு அமைப்பு நடத்தியிருக்கு. எது சம்பந்தமானு கேட்டிங்கன்னா தென் மாவட்டங்களில் அதிகப்படியான படுகொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அது குறிப்பாக சாதி ரீதியாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அரசையும் இதை தடுக்க தவறிய காவல்துறையும் கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. இதில் செந்தில் ராஜன் அப்படிங்கிற ஒரு நபர் கலந்துக்கிறார். அவர் பேசின விஷயத்துக்கு நான் மறுத்து சொல்லவோ இல்லை அவருக்கு பதில் சொல்லவோ என்னோட நோக்கம் கிடையாது. இதன் மூலியமாக இளைஞர்கள் அந்த சமூகத்தில் உள்ள மக்கள் இல்லை மற்ற சமூக மக்கள் என்ன புரிஞ்சுக்கணுங்கிற ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது போன்ற நபர்களுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இளைஞர்களும் பின்னாடி படம் திரட்டிட்டோம். எப்படி திரட்டுவோம்னா பொதுவாகவே இளைஞர்கள் ரத்தம் சூடான பாருங்க. இப்போ அவங்களுக்கு படம்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படம் தான் பிடிக்கும். அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நமக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை திரட்டிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இது போன்ற சம்பவங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு துளியும் சம்பந்தமே இல்லாமல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் ஐயா பசுமன் முத்துராம லிங்கத்தேவர் அவர்களையும் அதே போன்று கொண்டையங்கோட்ட மரவ சமூகத்தினரையும் தேவையில்லாமல் பேசி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். அவர் என்ன பேசினார் ஏது பேசினார்லாம் அது என்ன சொல்கிறதுனா ஒரு சாதாரணமாக ஒரு 5 அறிவு உள்ள ஒரு ஜீவன் கூட அதை ஏற்றுக்காது. அந்த அளவில் தான் அவர் பேசியிருக்காரு. வரலாறுங்கிறாரு. அவர் எங்கே போய் எந்த வரலாறை படித்தாருன்றது நமக்கு தெரியல. வரலாறு தெரியுமா, வரலாறு பேசுவோமான்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் எங்கே போய் எந்த வரலாறு படித்தார் இல்லை அவரோட யார் உட்காந்து பேச முடியும்னு தெரில. ஏன்னா அவரோட தகுதிக்கு யாரும் இறங்கி பேச முடியாது. ஏன்னா ஒரு அறிவாளியோ ஒரு கல்வியில் சிறந்தவரோ தனக்கு தகுதியானோட உட்காந்து தான் அவங்க என்ன பேச முடியும், தனக்கான வாதத்தையும் வைக்க முடியும். இது போன்ற கீழ்த்தரமான 2ஆம் தர நபர்களிடம் இது போல் யாரும் விவாதம் செய்யவோ எடுத்து வைக்க பேசவோ யாரும் வரப்போகிறது கிடையாது. அது நன்கு தெரிந்து
இதுபோல் நம்ம பேசினா நம்மளை எப்படியும் கைது பண்ணுவாங்க. அப்படி கைது பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு பெரிய தலைவராக மாறிடலாம். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்தார். இது என்ன தமிழ் தேசியம் ஒன்றும் புரியலை. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாக்கி தான் சார்ந்த சமுதாயத்துக்கு ஆதரவாகவும் பெருமையாகவும் மற்ற சமூகத்தை இழிவாகவும் பேசுறது எந்த தமிழ் தேசியத்தில் வருதுன்னு நமக்கு இன்னும் தெரியல. இவர் எப்படி முதல்ல ஆரம்பத்தில் இவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாருன்னா, தமிழ் தேசியவாதியாக வந்து சீமான் அவர்களோட மேடைகளில் கொஞ்சம் பங்கேற்றாரு. அவர் கொஞ்சம் சீமானோட ஆதரவாளர் மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தார். இடையில பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் தேசியத்தினாலையும் இவருக்கு பெரிய ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு இவருக்கு கிடைக்கல. அதாவது ஆதாயமும் எதுவும் கிடைக்கல இவருக்கு. அதனால சரி நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நம்ம ஒரு தலைவராக மாறிட்டோம்னா, ஏன்னா இவருக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா யாராவது வந்து முழு நேர அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர்களோட வருமானத்திற்கும் சாப்பாட்டுக்கும் பிழைப்புக்கும் ஒரு தொழில் இருக்கும். இது மாதிரி முழு நேரமாக தன் சாப்பாட்டுக்கே இதான் தொழில் நினைக்கக்கூடியவங்க, இதை விட்டால் நம்மளுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, சரி இனி தமிழ் தேசியம் நம்மளுக்கு கை கொடுக்காது, நாம் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களை ஒன்று திரட்டி சாதிய அரசியல் செய்து அவர்களிடமிருந்து பணம் பெற்று பணத்தை பிடுங்கி கொண்டு நாம் பிழைப்பு நடத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததின் காரணத்தினால இவர் இது போல ஒரு சமூகத்தை என்ன பண்ணுறாரு, இழிவுபடுத்தி பேசுகிறார். இழிவுபடுத்தி பேசுறதுனால என்ன ஆகும், தான் சார்ந்த சமூக மக்கள் வந்து அதை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. ஆனால் அப்படி நடக்க இன்னைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு மக்களுக்கு வந்த அளவு கல்வி அறிவு இல்லை. ஆனால் இப்போ கல்வி அறிவு மக்களுக்கு பெரும்பாலும் வந்து அடைஞ்சிட்டாங்க. அதனால இவர் அந்த ஆர்ப்பாட்டத்திலே பார்த்தீங்கன்னா இவர் பின்னாடி ஒரு 10 பேர் தான் நிற்கிறாங்க. மொத்தத்தில் ஒரு 10 பேர் கலந்துருக்காங்க. இவர் பின்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்க. முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்கன்றது நமக்கு தெரியல, அந்த வீடியோவில் தெரியல. அப்போ என்னன்னா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து அவ்வளோ ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. எந்த சமூகம் இளைஞர்களாக இருந்தாலும் சரி அவ்வளோ பெரிய முட்டாள்கள் கிடையாது. இப்போ ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு சாதி கலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பொதுமக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. பொதுமக்கள்னால் அவருக்கு ஏதாவது ஒரு விவசாயம் வேலை பார்ப்பாரு, ஏதோ ஒரு வேலை பார்ப்பாரு, தன் சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனைனா அவர் வந்து அதுதான் உண்மையான சமூகங்களுக்கிடையே நடைபெற்ற கலவரங்கள். ஆனால் இன்று அப்படி கிடையாது. இன்று நடப்பது எல்லாமே சமூக விரோதிகளுக்கிடையே நடக்கின்ற கலவரங்கள். இந்த சமூக விரோதி ஒரு சமூகத்தை சார்ந்து இருப்பார், அவர் இன்னொரு சமூகத்தை சார்ந்து இருப்பார். இவர் அவரை கொன்றால் அவர் இவரை கொன்றால் இந்த சமூகம் தாக்கப்பட்டது, இந்த சமூகம் பாதிக்கப்பட்டது என்ற நிலை தான் இன்று இருக்கிறது. ஆகையினால இன்று வந்து சமுதாய மோதல்களை வந்து செயற்கையாக உருவாக்க அரசியல்வாதிகள் துடிக்கின்றார்கள். அதற்கு இந்த ஆளுங்கட்சியும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இதில் என்ன சந்தேகம் வருகிறது என்றால், இவர் ஆளுங்கட்சியை கூட இது திராவிட மாடல் அரசு அல்லன்னு சொல்லி ஒரு கொச்சையான ஒரு வார்த்தை சொல்லி அந்த திராவிட மாடல் அரசு அல்ல அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஆளுங்கட்சியும் திமுகவையும் ரொம்ப தாக்கி பேசுகிறாரு. இப்போ சமீபத்தில் ஹெச் ராஜா அவர்கள் வந்து பெரியார் மீது அவதூறாக பேசினார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே வழக்கு தொடர்ந்து இப்போ அவருக்கு 6 மாதன்ற மாதிரி தண்டனை அறிவிச்சிருக்காங்க. அதே போல் சமீபத்தில் கஸ்தூரி அவர்கள் மீதும் அவங்களை தேடி உடனே பிடிச்சி உள்ளே போட்ட அரசாங்கம். இப்படி தேசியத்தின் முக்கிய தலைவராகிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், தமிழகத்தின் முக்கிய பெருமைமிக்க தலைவர்களில் உருவான ஐயா முத்துராமலிங்கர் அவர்களையும், அதே போன்ற ஆளுகின்ற கட்சியையும் அரசையும் இவளை கொச்சைப்படுத்தி பேசிய இவரை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்பதுதான் இன்றைய எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஒருவேளை அரசே இவரை இப்படி தூண்டி விட்டு நீங்கள் இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்குமோன்ற ஒரு ஐயப்பாடு எங்களுக்கு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் தமிழர் ஒரு பக்கம், பிஜேபி ஒரு பக்கம், இப்போ புதுசாக விஜய் ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இது போன்ற கட்சிகளோட பெருக்கத்தினால இளைஞர்களுக்கு வந்து அதிகப்படியாக நம்ம இதில் சேரலாமா அதில் சேரலாமான்ற அந்த ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் அதை வந்து குறைக்கணும்னா இதில் திருப்பி சாதி மோதலை உண்டாக்கணும். இப்போ நாம் தமிழர் கட்சியில் எடுத்துக்கோங்களேன், இப்போ இல்லை பிஜேபியில் எடுத்து ஏதோ ஒரு கட்சி எடுத்துக்கோங்களேன், அந்த கட்சியில் வந்து அதிகப்படியான தேவேந்தர்கள் இருந்தால் இது மறவர் சமூகத்தர் உள்ளே போடாமல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த இரு சமூகங்களுக்கிடையே ஒரு பதட்டத்தை உருவாக்கணும். இல்லை ஒருவேளை நாம் தமிழரில் அதிகமான மறவர்கள் இருந்தால் அப்போ நம்ம எப்படிப்பா அந்த கட்சிக்குள்ளே போகிறது? அப்போ இந்த சமூகங்களுக்கிடையே பதட்டம் இருந்தால் இது போன்ற கட்சிகளை தேடாமல் திராவிட கட்சியாக நம்மகிட்ட தான் திருப்பி வரணும் அவங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக இது போன்ற ஒரு சூழ்ச்சியை இவங்க ஏற்படுத்தி செயற்கையாக செய்கிறாங்களோ. ஏன்னா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எதிர்த்த மாதிரி போலீஸ் நின்றுட்டுருக்காங்க, காவல்துறையினர் நின்றுட்டுருக்காங்க. ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை இழிவுபடுத்தி பேசும்போது தடுக்கலை, ஐயா முத்துராமலிங்கர் இழிவுபடுத்தி பேசும்போது தடுக்கலை. ஆட்சியையும் இவர்கள் பெருமையாக சொல்லக்கூடிய திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை மிக கொச்சையாக அவர் இழிவுபடுத்தி பேசுகிறார், அப்பவும் தடுக்கலை. இதே சாதாரணமாக நாங்கள் ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டு ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை தப்பாக போயிடுச்சுன்னா
உடனே அங்கே இருக்க காவல்துறை வந்து மைக்கை அணைச்சிருவாங்க, நீங்கள் இது பேசக்கூடாதும்பாங்க, தடுப்பாங்க. அது போன்ற செயலில் காவல்துறை ஏன் ஈடுபடவில்லை என்றது எங்களுக்கு இன்று வரை ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இது சம்பந்தமாக அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக பல்வேறு மாவட்டங்களில் இன்று அந்தந்த மாவட்ட எஸ்பி ஆஃபீஸில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது போக பல இடங்களில் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம். இது எதற்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட தலைவரை இவர் பேசிட்டான்றதுக்காக மட்டும் கிடையாது, நேதாஜியை பேசிட்டான்றது மட்டும் கிடையாது. இது போன்றவர்களை முளையிலேயே அரசு கண்டித்து களைய வேண்டும். இது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் மிக அவசியமான ஒன்று. இவர்கள் இன்று நாம் பார்ப்பதற்கு சரி நம்ம ஏதோ பேசிட்டு போறாரு விட்டுட்டு போவோம்னு நினைச்சோம்னா, நாளைக்கு இவங்க வந்து இதையே வந்து இளைஞர்கள் மத்தியில் விஷமாக நஞ்சாக விதைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இன்று அனைத்து சமுதாய மக்களும் ஒரே கல்லூரியில் படிக்கிறாங்க. இன்னைக்கு ஐடி கம்பெனியில் எல்லா சமுதாய மக்களும் ஒரே நிறுவனத்தில் பணிபுரிகிறாங்க. அவங்களும் எந்த பாகுபாடும் கிடையாது. இன்று கிராமங்கள்லாம் எவ்வளோ முன்னேறி வந்துட்டாங்க, எல்லாரும் படித்து வந்துட்டாங்க. நீங்கள் இன்னும் வரலாறு அவங்க சொல்லி தரணுங்கிற அவசியம் கிடையாது. வரலாறு தெரியுமா, வரலாறு இவர் எந்த புத்தகத்தில் வரலாறு படித்தான்றது புத்தகம் பேரும் சொல்லலை, இவர் எந்த ஆவணத்தை வச்சு இவர் வரலாறுன்னு பேசுகிறான்றதுக்கு அவர் எதுவும் சொல்லலை. வாங்க பேசுவோம், வாங்க வரலாறு பேசுவோம்னா, வரலாறுங்கிறது என்ன? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள், ஆவணங்கள் அல்லது நேரடியாக இருந்த சாட்சிகள், இதை தான் நம்ம வந்து தற்கால வரலாறாக எடுத்துக்கிறோம். அப்படி இன்று வரை இவர் வரலாறுன்னு சொல்லக்கூடிய எதை பார்த்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத அவர் அங்கே எதுவுமே சொல்லலை. அதாவது அவர் வலுக்கட்டாயமாக கூப்பிட்றாரு, வாங்க 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 என்னை கைது பண்ணுங்க, நான் கைதானாலும் பரவாயில்ல அப்படின்னா, இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாரு, நானும் ரவுடி தான், நானும் ஜெயிலுக்கு போகிறேன், வழக்க சந்திக்க தயார், நான் சிறை செல்ல தயார்னா, சிறைக்கு சென்று விட்டு திரும்பி வந்தால் நம்ம பெரிய தலைவராக மாறிடலாம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ அதே தேவேந்திர சமுதாயத்தில் ஐயா திரு ஜான் பாண்டியன் இருக்கார், திரு டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கார். இவங்களை மீறி இவர் ஒரு தலைவராக மாறணும், வளரணும் அப்படின்னு. ஏன்னா இவர் பெருசாக ஓட்டு அரசியலில் இவர் இறங்குவாரான்னு எனக்கு சந்தேகம்தான். ஓட்டு அரசியலில் வாங்கி இவரால் பெருசாக வர முடியாது. அப்போ இந்த இரு தலைவர்களும் கொஞ்சம் வயதாகி விட்டதுன்னு வைங்களேன், இப்போ அடுத்த கட்ட தலைவராக நம்ம உருவாக்கி வரலாம் அப்படிங்கிற இவர் நினைக்கிறாரா, இல்லை இவரை வந்து பின்னாடி இருந்து எதுவும் பெரிய திராவிட கட்சிகள், அரசியல் கட்சிகள் இவரை உருவாக்க வேண்டும், அப்படி உருவாக்கணும்னா நீ வந்து இரு சமூகங்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்தினாதான் ஒரு சமூகத்துக்கு நீ தலைவராக முடியும் அப்படிங்கிறதை பின்னாடி இருந்து தூண்டி விடுறாங்களா அப்படிங்கிறத நம்ம இதில் கவனிக்கணும். ஆக பொதுமக்கள் எதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இது போன்றவர்களை நாம் ஆதரவு கொடுக்காம, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த விவரம் தெரியாமல் இரு சமூகத்தினர், இந்த இளைஞர் அந்த இளைஞர் இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. இதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதை வந்து நம்ம பெரிதுபடுத்தாமல் இதை கடந்து போய்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு வரலாறு தேவைன்னா வரலாறு இன்றைக்கி முன்பு மாதிரி கிடையாது, எல்லா இடத்துலையும் சுலபமாக கிடைக்குது. ஒரு நூலகத்தில் போனால் எடுக்கலாம், ஏன் நெட்டில் எடுக்கலாம். பல வரலாற்று ஆய்வாளரோட பேச்சுக்கள் வந்து இன்றைக்கி யூடியூப்பில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் வரலாறை கற்றுக்கலாமே தவிர, இது போன்ற அறிவியலிகள், அதாவது அறிவுங்கிறதுக்கு ஒரு துளியும் சம்பந்தம் இல்லாத இது போன்ற நபர்கள் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை காதில் வாங்கிக்கிட்டு இதை உண்மை என்று நம்பி நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இணக்கத்தை அழித்து விட்டால் தமிழ் தேசியமும் இருக்காது, தேசியவாதமும் இருக்காது. அப்படி நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இவர்களை நாம் எப்படி களையெடுப்பது என்று கேட்டால், அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாடி ஒரு 10 பேர் வந்தாங்க பாருங்க, அந்த 10 பேரும் உண்மையான ஈடுபாடு தான் வந்தாங்களாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் வந்து முதல்ல அவங்கள கண்டிக்கணும். தேவேந்திர வேளாளர் மக்கள் வந்து, எப்பா நீ பேசுன சரி கிடையாது, நீ போன விஷயம் என்ன, நீ பேசின விஷயம் என்ன, அவங்க நம்மளை பற்றியோ நம்ம தலைவர்களை பற்றியோ இழிவாக பேசியிருந்தாங்கன்னா நீ பேசலாம், அது சரி. நீ பேசாத பட்சத்தில் நீ ஏன் பேசணும், அவங்க கண்டிக்கணும். அப்படி கண்டிக்க ஆரம்பித்தால் இது போன்றவர்கள் நாம் கலைந்து விடலாம். இந்த தமிழ் சமூகத்தில் என்றுமே சாதிய பாகுபாடு பிளவோ வராது என்பது என்னுடைய கருத்து. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.